வெல்கம் பேக் டு இன்னொரு ஒரு பேய் வீடியோ. என் பேர் சம்பினாலியா, என் பேர் உங்கள் ஷைனா, உங்கள் விஷால், உங்கள் ஆண்டனி. இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாண்டடான பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணும்னா, அந்த பிரிட்ஜில் ஒரு 7 o'clock மேலே யாருமே அங்கே போக மாட்டாங்கண்ணா. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆக்சிடென்ட் அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதோடு இல்லாமல் அந்த இடத்துல ஒரு லேடி, அதாவது பேயின்றாங்க, ஆனால் உண்மை என்னான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு லேடி லிஸ்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் அது என்னான்னு பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் 2 பேர் ஆலியா மட்டும் வீடியோ எடுத்தால் யாருன்னா எங்களை எதாவது பண்ண போகிறாங்கன்னு அண்ணன் வந்திருக்காரு, விஷால் வந்திருக்கான். செம்மையாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு. ஸோ அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க. டார்ச் எங்க? மழை பெஞ்சு வேற விட்டுருக்கிறதால ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இடமே ஆள் நடமாட்டம் இல்லாமல், ஆனால் 7 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டான்னாங்க. ஆனால் மணி இப்போவே 12 ஆகிடுச்சு. இப்போ யார் வரப்போகிறா? சரி, மக்களுக்கு அது என்ன தான் உண்மை, அங்கே அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுதுன்றாங்க. போய் பார்ப்போம். பார்த்து அது என்ன தான் நடக்குதுன்றதை நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுவோம்ல. என்ன இல்லையா? இந்த வண்டி மழை இல்லைனாலும் நம்மளால வண்டி இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. எல்லாம் மண் சரிவெல்லாம் ஏற்பட்டுருக்குங்க. பார்த்து வாங்க, பார்த்து நடங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் போனால் பிரிட்ஜ் இது வந்துடுச்சு. பயமாக தான் இருக்குப்பா ஏரியா பார்க்கும்போது. ஓ, இந்த பிரிட்ஜு தானா? இது ஒரு குட்டி கிராமம் தான். இந்த கிராமத்துக்கு இந்த பக்கமும் அது கீழே ஆறு போகுதுன்னா, இந்த பக்கமும் தண்ணி இருக்குது, இந்த பக்கம் தண்ணி இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு சின்ன கிராமம். இந்த சைடில் இருந்து இங்கே கனெக்ட் ஆகுது வேற ஒரு இதுக்கு. ஸோ இங்கே வர்றதுக்கே 7 o'clock மேலே வரவே மாட்டேன். பக்கத்தில் வேறு சுடுகாடு இருக்குது போல இருக்கு. சுடுகாடு இருக்குது பக்கத்தில். அதனால தான் அந்த சேஷ்டைகள் போல இருக்கு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிக்கா வழியிலேயே இருக்குல்ல. இங்கே தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுடுகாடு பக்கத்தில் இந்த இடம். ரோடே பாருங்களேன் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி பாதி மண் பாதி அந்த இதுவு. ஓரமாக போகாதீங்க, நடுவில் போங்க. பார்த்துமா, ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆன இடமா, இங்கே வந்தால் ஏதோ நடக்குதுன்றாங்க. பார்த்து நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஏற்கனவே இங்கே வந்தவங்க இதே போல் ஷூட்டிங் எடுக்க வந்தவங்க ஓடி இருக்காங்களாம், பயந்து அடித்து தெரிச்சு ஓடி இருக்காங்க. ஓகே, டேக். நீங்கள் எதனா பார்த்தீங்களா? ஆனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் பயமாக தான் ஏரியா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க சொன்னதுக்கும் அதுக்கும் நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இங்கே நடந்ததுன்றாங்க. அது எப்படி என்ன ஏது நமக்கு அதை நமக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மழையில் கூட வேர்க்குது. மழையில் ஆமாம், மழை தண்ணி இந்த நைட்டில் அப்படியே அவங்கள திருப்பி அவங்க கேட்டால் அங்கே யாரோ இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரியும் தெரியுது, யாரோ அங்கே பார்க்குற மாதிரியும் தெரியுது. இப்போ என்னன்னு தெரியல. நாங்கள் அங்கே போக விரும்பலை. யாரோ 2 பேர் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் பார்த்தோம். போதும். வேறு அங்கேயா? வேணாம். எதுக்கு அவ்வளோ பக்கத்தில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வேண்டாம் ராகுல், விஷால், நம்ம எதுக்கு அங்கேருந்து ஏதோ இருக்குது, யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அதை நம்ம போய் பக்கத்தில் போய் நம்ம ஏன் அந்த டீம் போல் அடித்து பிடிச்சிட்டு நம்ம ஓடணுமா? என்ன சொல்லுது, இந்த மாதிரி டைமில் 7 மணிக்கே வேணான்ற போது
ஒருவேளை அவங்க திருடங்க அது மாதிரிலாம் கூட இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா வந்து ஆனால் இந்த மாதிரி இடத்துல வழிபறி கூட நடக்கும்னா வழிபறி கூட நடக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். வழிபறி நடக்கும் எல்லாமே. இவ்வளோ இருட்டில் வந்து ஏன்னா இங்கேயும் குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுதுன்றாங்க. அது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஸ்பாட்டு. ஏன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியும் மூடி இருக்கு அப்படியே. அந்த ஒரு இதுல கூட தெரியாது. ஆமாம், யாராவது விழுந்தால் கூட நமக்கு தெரியாது தான். யாராவது அடிச்சு போட்டால் கூட நமக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை அவங்க நிற்கிறவனுங்க திருடனா கூட இருக்கு. அதுதான் நம்ம எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நம்ம அப்படியே கிளம்பலாம். ஆமாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சொல்றேன். ஆமாம் ரொம்ப நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எதுக்கு போய் அங்கே போய் ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நம்ம அவ்வளோதான் மூவ் பண்ணிட்டு போகலாம். ஆமாம் எதுக்கு. ஓகே, அப்படியே வாங்க. இதில் தண்ணி வேறு மழை பெஞ்சு இப்போயே மழை வர மாதிரி இது. ஏன்னா அப்படிக்கா என்ன நம்மளுக்கு தெரியல. பயமாக தான் இருக்குது. என்ன ஏது இந்த பக்கம் சுடுகாடு, இப்படி போனால் சுடுகாடு. இது தெரியல. சுடுகாட்டில் ஏதாவது இந்த சம்பிரதாயம் எதுவும் பண்ணுற இடம் போல் இருக்குது. சுடுகாட்டுடைய அந்த இதெல்லாம் இந்த பூஜைகள் பண்ணுற இடம் போல் இருக்குது. வேணாம் நீ ஏன் போய் பயமாக. ஓகே, டேக். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா? ஆனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் பயமாக தான். ஏரியா வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க சொன்னதுக்கும் அதுக்கும் நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இங்கே நடந்ததுன்றாங்க. அது எப்படி என்ன ஏது நமக்கு அதை நமக்கு தெரியல. ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மழையில் கூட வேர்க்குது. மழையில் ஆமாம் மழை தண்ணி இந்த நைட்டில் அப்படியே அவங்கள திருப்பி அவங்க கேட்டால் அங்கே யாரோ இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரியும் தெரியுது. யாரோ அங்கே பார்க்குற மாதிரியும் தெரியுது. இப்போ என்னன்னு தெரியல. நாங்கள் அங்கே போக விரும்பலை. யாரோ 2 பேர் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் பார்த்தோம். போதும் வேறு அங்கேயா? வேணாம் எதுக்கு அவ்வளோ பக்கத்தில் போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வேண்டாம் ராகுல், விஷால், நம்ம எதுக்கு அங்கேருந்து ஏதோ இருக்குது, யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அது நம்ம போய் பக்கத்தில் போய் நம்ம ஏன் அந்த டீம் போல் அடித்து பிடிச்சிட்டு நம்ம ஓடணுமா? என்ன சொல்லுது, இந்த மாதிரி டைமில் வந்து 7 மணிக்கே வேணான்ற போது ஒருவேளை அவங்க திருடங்க அது மாதிரிலாம் கூட இருக்கு. ஆமாம். ஏன்னா வந்து ஆனால் இந்த மாதிரி இடத்துல வழிபறி கூட நடக்கும்னா வழிபறி கூட நடக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். வழிபறி நடக்கும் எல்லாமே. இவ்வளோ இருட்டில் வந்து ஏன்னா இங்கேயும் குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுதுன்றாங்க. அது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஸ்பாட்டு. ஏன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியும் மூடி இருக்கு அப்படியே. அந்த ஒரு இதுல விழுந்தா கூட தெரியாது. ஆமாம், யாராவது விழுந்தால் கூட நமக்கு தெரியாது தான். யாராவது அடிச்சு போட்டால் கூட நமக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை அவங்க நிற்கிறவனுங்க திருடனா கூட இருக்கு. அதுதான் நம்ம எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நம்ம அப்படியே கிளம்பலாம். ஆமாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சொல்றேன். ஆமாம் ரொம்ப நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எதுக்கு போய் அங்கே போய் ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நம்ம அவ்வளோதான் மூவ் பண்ணிட்டு போகலாம். ஆமாம் எதுக்கு. ஓகே, அப்படியே வாங்க. இதில் தண்ணி வேறு மழை பெஞ்சு இப்போயே மழை வர மாதிரி இது. ஏன்னா அப்படிக்கா என்ன நம்மளுக்கு தெரியல. பயமாக தான் இருக்குது. என்ன ஏது இந்த பக்கம் போனால் சுடுகாடு, இந்த பக்கம் சுடுகாடு,
அப்படி போனால் சுடுகாடு. இது தெரியல. சுடுகாட்டில் ஏதாவது இந்த சம்பிரதாயம் எதுவும் பண்ணுற இடம் போல் இருக்குது. சுடுகாட்டுடைய அந்த இதெல்லாம் இந்த பூஜைகள் பண்ணுற இடம் போல் இருக்குது. வேணாம் நீ ஏன் பயமாக இருந்துன்னு போய் என்னையும் பயமுறுத்துற. இது இருக்கா இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து 2 உருவம் இப்போ இல்லை. ஆனால் இப்போ இல்லை. அதே எடுத்து பாரு. அதே எடுத்து அப்படி காமி விஷால். இப்போ பாரு இல்லை. முதல்ல இருந்தது நாய் தான் இப்போ இருக்கு. இப்போ நாய் தான் வருது. திடீர்னு 2 உருவம் இருந்தது. 2 உருவம் தெரிஞ்சிச்சு. இப்போ இல்லை. எதுவும் இல்லை. ஸோ அதான் நாங்கள் வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இங்கே பேயின்னு அப்படின்னு சொல்ல முடியாது. பேய் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் வரலை. ஸோ அதால் இங்கே பேய் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த 2 உருவம் நாங்கள் பார்த்தது மனுஷங்களா ஆனால் இப்போ இல்லை தெரியல. ஏன்னா இப்போ இல்லை. ஜஸ்ட் ஒரு அங்கேருந்து இங்கே தான் நடந்து வந்துட்டு இங்கே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தா அந்த உருவமே இல்லை. ஸோ அதால் அது என்ன எங்களுக்கு தெரியல சரியா. ஸோ வந்து நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.